அந்த ஆட்சியை எப்படி பாக்குறீங்க? எல்லாரையுமே அவங்க தீய சக்தின்னு சொல்லி விமர்சிச்சுட்டு தாங்கள் தூய சக்தின்னு சொன்னாங்க. ஆனா இந்த 40 நாட்கள்ல தமிழ்நாட்டில் 130க்கும் அதிகமான கொலைகள் நடைபெற்றிருக்கு. 250க்கும் அதிகமான பாலியல் குற்ற செயல்கள் நடந்திருக்கு. இதற்கெல்லாம் சட்டமன்றத்தில் உரிய வகையில் முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் உரைக்கு பதிலளிக்கக்கூடிய அந்த தீர்மானத்துடைய இறுதி நாள் அன்றைக்கு பதிலளிப்பான்னு எதிர்பார்த்தோம். ஆனா உரிய பதில் அதுல கிடைக்கல. அதையெல்லாம் விட சட்டசபையுடைய மாண்புகளை உடைக்கும் விதமாக முதல்வர் அவர்களை சைகையின் மூலமாக ஆக்ஷன் செய்ததும், அப்பாவை காணவில்லை என்று கிண்டல் அடித்ததும் சட்டசபை வரலாற்றில் ஒரு பண்பாடற்ற ஒரு செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு முதலமைச்சர் தேர்தலில் தோத்திருக்கிறாரு. ஜனநாயகத்தில் அரசியலில் வெற்றி தோல்வி சகஜமானது. அதை கேலியும் கிண்டலும் செய்யக்கூடிய வகையில் ஒரு முதலமைச்சரை இப்படி கையை தூக்கி இப்படி ஒரு மாதிரியா காட்டி உங்க அப்பாவை காண என்று கிண்டல் அடித்ததெல்லாம் என்ன வகையான அரசியல் பண்பாடுன்னு நமக்கு தெரியல. எல்லாரையும் தீய சக்தி, நாங்க தான் தூய சக்தின்னு சொன்னீங்களே, உங்களுடைய அரசியல் இதுதானா என்ற கேள்வி எழுதா இல்லையா? இனிவரும் காலங்களிலாவது முதல்வர் விஜய் அவர்கள் தங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அரசியல் வல்லுநர்கள்ட்ட உரையை எழுதி கொடுக்கக்கூடியவங்கள்ட்ட இது போன்ற விஷயங்களை தவிர்த்துக் கொள்ளணும்னு சொல்றது ரொம்ப நல்லதா இருக்கும். நல்லாட்சியை மக்கள் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறாங்க. ஆனா சட்டசபையில அவங்க பேசின விதமும் நடந்து கொண்ட விதமும் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தல. அதாவது சட்டசபை நடைபெற்ற தினங்களில சில உறுப்பினர்கள் சைகைகளின் மூலமாக செய்த சில நடவடிக்கைகள் சோசியல் மீடியாவில் கேலி கிண்டலுக்கு ஆளானது. உடனடியாக திங்கட்கிழமை அன்னைக்கு நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்கள் உறுப்பினர்களை பார்த்து ஒரு அறிவிப்பு செஞ்சார். சைகைகள் மூலமாக செய்கைகளை வெளிக்காட்டுவதோ கண்ணிய குறைவாக நடப்பதோ கூடாது. சோசியல் மீடியாவில் அதெல்லாம் கேலி கிண்டலாக்கப்படுகிறது. கண்ணிய குறைவாக எந்த உறுப்பினர் செயல்பட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி திங்கட்கிழமை அன்னைக்கு தான் மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் சொன்னாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்கிட்டயே சபாநாயகர்கிட்டயே அனுமதி கேட்கிறார். நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு உடனடியாக சபாநாயகரை பேரவைத் தலைவரை அனுமதி கொடுக்கிறார். நாம் என்ன கேள்வி கேட்கிறோம்னா, முதல் நாள் இதே பேரவைத் தலைவர் அவர்கள் தான் சைகைகள் செய்யக்கூடாது, கண்ணிய குறைவாக யார் செயல்பட்டால் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாரு. ஆனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முதல்வர் நான் ஆக்ஷன் பண்ணிக்கலாமான்னு சைகை செய்வதற்கு அனுமதி கேட்கிறாரு. பேரவைத் தலைவர் அனுமதி கொடுக்கிறாரு. இது எந்த வகையில சரியானது என்று நமக்கு தெரியல. புரியல. அப்போ மரபை மீறி செயல்படவில்லை என்று சொன்னா அப்ப திங்கட்கிழமை அன்னைக்கு ஏன் பேரவைத் தலைவர் அவர்கள் அந்த அறிவிப்பை செய்யணும்? அந்த அறிவிப்பை செய்ததுனால தானே இப்ப செவ்வாய்க்கிழமை அந்த அறிவிப்புக்கு முரணாக நீங்கள் அனுமதி கொடுத்திருக்கீங்களே, இது நியாயமான எல்லாருமே கேட்கிறாங்க இல்லையா? அதை தான் நம்ம சுட்டி காட்டுறோம். சட்டசபை என்பது திரையரங்கு அல்ல. சட்டசபைக்கென்று சில மரபுகள் உண்டு. அந்த மரபுகளை மாண்புமிகு முதல்வர்கள் மதித்து நடக்க வேண்டும். தமிழை பாதுகாப்போம், தமிழ் நம்முடைய ஆட்சி மொழின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் தன்னுடைய உரையில குறிப்பிட்டார். அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். ஆனா முதல்வர் அவர்களே சட்டசபையில பேசும்போது கதரல்ஸ் அப்படின்னு சொல்லி வார்த்தையை பயன்படுத்துறாரு. இது ஆங்கிலமா தமிழா? தமிழை பாதுகாப்புன்னு உங்க உரையில சொல்றீங்க. நீங்களே வழக்கத்துக்கு மாறான சமூக வலைதளங்கள்ல சின்ன பிள்ளைங்க பேசக்கூடிய வார்த்தைகளை ஒரு முதலமைச்சர் அப்படி பேசலாமா? சபையில அந்த குறிக்கோள் எவ்வாறு பதிவாகும் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரியாக முதல்வர் ஆக்ஷன் பண்ணி அதாவது முடிச்சிட்டோங்கிறது மாதிரி செய்ய காட்டாரு. இத பேரவைத் தலைவர் அவர்கள் சட்டமன்றத்துடைய பதிவேட்டில் எப்படி ரிப்போர்ட் பண்ணுவார்? சட்டமன்றத்துடைய அந்த பேரவை குறிப்புல இந்த சைகை எவ்வாறு பதிவு செய்யப்படும்? இந்த விளக்கத்துக்கு பதில் தேவை. அப்பாவை காணன்னு சொல்லி சட்டப்பேரவையிலேயே முதல்வர் சொன்னது தவறு. அது நல்ல ஒரு பண்பான செயல் அல்ல. அதற்கு சட்டப்பேரவைக்கு வெளியில திமுகவினர் பதிலடி கொடுக்குறாங்க. இந்த பதிலடி ஏன் உருவானது என்பதற்கான காரணத்தை யோசிச்சு பார்க்கணும். மொத்தத்தில் இது போன்ற தனிநபர் தாக்குதல்களை தவிர்ப்பது நல்லது. அதை யார் தொடங்கி வைக்கிறார்களோ அவர்களே அதை இனி தொடங்காமல் இருக்க வேண்டும். அமோனியா கேஸ் லீக் ஆகி 9 பேர் மேல இறந்திருக்காங்க. ஆனா முதலமைச்சர் இதுவரையும் நேர்ல போய் சந்திக்கலாம்
அதாவது அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த நேரத்தில் சபை நடந்ததுனால முதலமைச்சர் போக முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கலாம். ஆனால் சபை நிகழ்வுகள் நேற்று மதியத்தோடு முடிஞ்சிருச்சு. நேற்று மாலை போயிருக்கலாம் அல்லது இன்றைக்கு காலையில் கூட போய் பார்த்துருந்துருக்கலாம். அதனால அவர் யார் யாரை சந்திக்கிறாரு, யார் யாரை சந்திக்கணும், அதையெல்லாம் நம்ம வரையறுக்க முடியாது. அது அவங்களுடைய விருப்பம். அதே சமயத்தில் தலைநகரில் 9 பேர் அநியாயமாக உயிரிழந்திருக்கிறாங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படையில், ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு முதலமைச்சர் சென்று பார்த்திருந்திருக்க வேண்டும். பார்க்காதது தவறு. நல்லா அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றதுக்கு தான் எதிர்கட்சி தலைவர் சகோதரர் உதயநிதி அவர்கள் விளக்கமா சொல்லுங்க, நாங்க பதிலளிக்கிறோம், ஆதாரப்பூர்வமா சொல்லுங்க, நாங்க ஆதாரப்பூர்வம் மறுக்கணும் அவர் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப பார்ட்டி ஃபண்டா என்னங்கிறத முதலமைச்சர் தான் சொல்லணும். எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு, நாங்க ரெடியா இருக்கோம்னு சொல்லிட்டாரு. அப்போ மீண்டும் அதற்கு முதல்வர் தான் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்காங்க.